நம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எசப்பா, இந்த அருமையான இந்த காலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிபர் ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் மாற்றும். இப்படி நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நீர் நிறைந்து உடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தணுமப்பா. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் நிறைத்து நீர் ஆசீர்வாதம் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய மகிமை பிரசன்னம் அளவில்லாமல் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பியிருப்பதாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல் துதி ஆராதனை கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும், செய்தியின் விலை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்ன மகிமை நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஏற்று அழைத்து கொண்டு வந்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரம் காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார், உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். என்கிறத நான் போறேன். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார், உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார், உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வனாந்திரத்தில் வலியானவர், பலவீனத்தில் பலனானவர். வனாந்திரத்தில் வலியானவர், பலவீனத்தில் பலனானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார், இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார்.
காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களை காக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காப்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாந்திரத்தில் எங்களுக்கு வழியாய் இருக்கிற தேவனே, அப்பா நிழலுக்கு ஒதுங்குற நிஜமான தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஆண்டவரே நீர் ஜோதியானவர், எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஆண்டவர் கீதமானவர், எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீர் போதுமான தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விரலினாலே சத்துருவை துரத்தினவர், உம்முடைய விரலினாலே சத்துருவை துரத்தினவர். ஹல்லேலூயா. அதிகாரமுள்ள இயேசுவே, ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறது இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தீபமான தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும், எங்களை செழிப்பாக்கும், எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம்
மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னம் போதுமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும். உங்க வார்த்தையிலே, உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு சோதரன் சோதரன் சோதரன். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு ஆண்டவரே. உங்க வார்த்தையிலே வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம் வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குகிறவர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு ஹல்லேலூயா களி கூறுவோம் என்று சொன்ன தேவனே, எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கிற தெய்வமே, சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தாலே நையா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே நையா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலு முள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே நையா. இந்த உடலு முள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே நையா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
இடர்கள் எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலோ எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே உன் சிருஷ்டிக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தின்படி உமக்காக வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய வேலையை செய்ய உம்முடைய பணியை செய்ய ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே தகுதிப்படுத்தி பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சேவை மகிழ்வுடன் தொடர்ந்து நாங்கள் செய்யும்படியாக கத்திருந்த நாட்களிலே இந்த வாலிப நாட்களிலே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்காய் ஜீவிக்க உமக்காய் வாழ ஆண்டவரே உமக்காய் அர்ப்பணித்து நடக்க இயேசுவே இந்த வேளையில் அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தகுதிப்படுத்தும். எங்களை அதிலே நீர் செவ்வையான பாதையில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் நடத்தும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எளிமை என்று ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நாம் எல்லாரும் எளிமை இருப்போம். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவமாதி தேவனை நோக்கி பார்த்து தொடர்ந்து நாம் செய்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். 8 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக இன்னும் அதிகமான கிராமங்களிலே ஊழியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, அந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படியாக அது மாத்திரமில்லை ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அநேக வாலிபர்களை ஸ்தோத்திரம் நம்ம சபையிலிருந்து கர்த்தர் எழுப்பி தரும்படியாக இதற்காக நம்ம தேவன் நோக்கி பார்த்து ஜெபம் நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற 8 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியத்தை ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கிராமங்களிலும் சந்திக்கிற ஆண்டவர் சிறு பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கென்று வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா
நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் ஆண்டவர், வேத வசனங்கள், பாடல்கள், வேதத்திலிருந்து சொல்லப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, அவங்க வளர வளர உம்மோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் வளர கத்திருந்த நாளிலே ஆண்டவரே நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே, 8 இடங்களில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே சோதரம் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கத்த நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சிறுவர் ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. சிறுவர் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் வருவதற்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்று நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்கணும். இன்று நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கத்திருந்த நடக்கிற ஊழியத்தில் ஆண்டவரே நாங்கள் போகும்போது எல்லா பிள்ளைகளும் கடந்து வந்திருக்க, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே வந்திருக்க கத்தர் உதவி செய்யணும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லா ஆண்டவர் வேத வசனங்கள், பாடல்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. யாரும் ஆண்டவர் தடைப்பட்டு போகாதவர் எல்லாரும் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு அப்படி ஊழியங்களை செய்ய கத்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம். இயேசுவே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்யும்படியாக அநேகரை கத்த நீர் எழுப்பி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை கத்தர் ஆண்டவரை எழுப்பி தருவீராக. உம் பணியை செய்யும்படியாக, உமக்கென்று ஊழியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே கத்தர் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்களுக்காக அல்ல, சபைக்காக அல்ல, ஆண்டவர் கத்தருக்காக இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கத்தர் ஒவ்வொரு பேருக்கு கொடுத்து நீர் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகள் ஆண்டவரே, பண தேவை எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்படி வளர வளர உண்மை பற்றி கொண்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவர் பின்னாட்களில் கனி கொடுக்கிறவர்களாய் கத்த நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கீழே வேறு பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள் வேத வசனத்தின்படி. ஆண்டவர் இப்பொழுது நாங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளுக்கும் நல்ல ஒரு பிரதிபலனை ஆண்டவரே, நல்ல ஒரு கனிகளை கத்த நாங்கள் காணும்படியாய் கத்த நீர் கிராமங்களிலே காணும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட நீண்ட நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே வரும் நாட்களிலே நாங்கள் அந்த கனிகளை பார்க்கும்படியாக கத்த நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவர் கெட்டு போகாமல் கீழ்ப்படிதலோடு ஒழுக்கத்தோடு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கத்த உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்வீராக. பின் நாட்களில் அந்த பிள்ளைகள் உடைய ஊழியங்களை செய்கிறவர்களாக, அந்தந்த கிராமத்தில் ஆண்டவர் உடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக கத்த நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தாரும், உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கத்த நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்று மாலை நடக்கிற கைப்பிரதி கிராமங்கள் நடக்கிற கைப்பிரதி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று கடந்து போகிற கிராமத்தில் ஆண்டவரே தேவனுடைய ஆளுகை நிறைந்திருப்பதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அந்த கிராமத்தில் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல இறங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் உடனும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வல்லமையை எடுத்து பயன்படுத்தணும். உம்முடைய தூதர்கள் அவர்களுக்கு முன்பாய் கடந்து செல்வார்களாக. சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உமக்கு சோதனை ஜெபிக்கும்படியான இல்லங்களை திறந்து தார். ஜெபிக்கும் போது அந்த வீடுகளில் கடந்து சென்று ஜெபிக்கும் போது தேவனுடைய ரட்சிப்பு அந்த வீட்டில் வெளிப்படணும், சமாதானம் உண்டாகணும். ஆண்டவரே, அந்த குடும்பங்களை
உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாபத்திலும் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவரே அந்த பிடியில, பாவத்தின் பிடியில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்கு கடந்துகிற ஒவ்வொருவரையும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரயாணங்கள் போக்கே வரத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வேனில் வருவர்கள், டூ வீலர் வருகிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க ரத்த கொடைகளை மூடி மரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் முன்ன பின்ன மரத்தை பாதுகாத்துக் கொள்வதாக. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, ஓகே வரத்தில் நீங்க பாதுகாத்து ஆசீர்வாதம் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கிராம ஊழியத்துக்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மாலை நடக்கிற ஆண்டவரே, கிராமத்தில் நடக்கிற நற்செய்தி கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே, அந்த வார்த்தையின் ஆண்டவரே விடுதலையை அவங்க பெற்றுக்கொள்ளும்படியாக, வார்த்தையின் வல்லமை அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே நற்செய்தி கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொரு பேரையும் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதனைகளை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து போதை பொருளை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபமா சோதரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதை பொருட்களுக்கும் ஆண்டவரே மதுபானத்துக்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் இசப்பா நீங்க விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, இயேசுவின் வல்லமை அவங்களை விடுதலையாக்கட்டும். ஜெபிக்கட்ட ஒவ்வொரு பேரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் நீங்க விடுதலையாக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை அவங்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பேரும் இங்க விடுதலையாக்கி ஆண்டவரே நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே, எங்க தேசத்துல, எங்க மாநிலத்துல, எங்க பட்டணத்துல போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பேரும் விடுதலையாக்குங்க. இளைஞர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அதை விட முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் அவங்க வெய்யாக விடுதலை ஆவார்கள். வேதவசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் விடுதலையாக்குங்க. தங்கள் சரீரங்களை ஆண்டவரே இதனால் அழித்து விடாதவர் கர்த்தர் இந்த நாளில ஒவ்வொருவரும் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபான கடைகள்லாம் அடைக்கப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் தண்டிக்கப்படணும் ஆண்டவரே. அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். உண்மையா இந்த காரியங்கள் செய்யும்படியாக கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எங்க பகுதியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் செல்கிற வழியிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர். இப்படிப்படான போதை பொருட்களை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பேரும் விடுதலையாக்குங்க. வாலிபர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரை. இந்த நாளில் எத்தனையோ பேர் ஆண்டவரை சீரழிந்து தங்கள் சரீரங்களை அழித்து கொண்டு இருக்கிறாங்க கர்த்தர். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் ரட்சித்து நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆண்டவரே விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பழக்கம் எல்லாம் எங்க மாநிலத்தை விட்டு தேசத்தை விட்டு அகன்று போடுவீராக அப்பா. அகற்றி போடுங்க. நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரை. செபிக்கிட்ட பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கு அற்புதங்களை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர நாட்களில் ஆண்டவரை நன்மையான காரியங்களை ஆண்டவரை நல்ல செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ணோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உங்க நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தேவனீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஜெபித்த ஜெபங்களை கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், எங்கள் கண்களை காணும்படி உங்களோட நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வேற கர்த்தருடைய வார்த்தை கடந்து பெறும். லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 7:9. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு விசுவாசத்தை
குறித்து இப்படிப்பட்ட காரியத்தை நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை குறித்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு 100க்கு அதிபதி, அவன் 100க்கு அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்த ஒரு மனுஷன், நல்ல ஒரு பணக்காரன். அவன் என்ன செய்கிறானா, தன்னுடைய கூட இருக்கிற ஒரு பிரியமான வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கும்போது அவன் குணமடையணும்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி, அந்த எஜமான், அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை அழைத்து வரும்படியாக அவன் யூதர்களுடைய மூப்பரை என்ன செய்கிறான், அனுப்புகிறதை வேதம் சொல்கிறது. அந்த அனுப்பி இயேசு அவனை குறித்து கேள்விப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள, கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள நான் பார்க்கலன்னு சொல்லி இயேசு அவனை குறித்து சாட்சி சொன்னார். எதுக்காக ஏசப்பா அந்த மனிதனை குறித்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா, ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், அது 7:4 வாசிங்க. அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல யூதர்களுடைய மூப்பர்கள், அவங்களாம் ஒரு பெரிய ஆள், யூதருடைய மூப்பர்கள் அனுப்புகிறான். அவர்கள் சொல்லுறாங்க, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் எப்படி ஒரு பாத்திரன், ஒரு தகுதியுள்ள மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதியை குறித்து அந்த பெரிய அதிகாரிகள் அந்த இயேசுவின் இடத்துல சொல்லுகிறாங்க. அவன் என்ன தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி வேதம் கீழே சொல்கிறது. 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவன் நம்முடைய ஜனத்தை, கிறிஸ்தவர்களை நேசிக்கிறான். அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான், கட்டி கொடுத்திருக்கிறான். அதனால அவன் நல்ல ஒரு தகுதியுள்ள ஒரு மனிதன். நீர் அவன் வீட்டில் அந்த வேலைக்காரனுக்கு சுகப்படுத்துவது, அவன் உம்மை அழைத்திருக்கிறான். நீர் வருவதற்கு அவன் தகுதியுள்ள ஒரு மனிதன், ஒரு பாத்திரவான் அப்படின்னு சொல்லுகிறாங்க ஜனங்கள். ஆனால் அந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? கீழே வாசிக்கும் போது அங்கே அந்த 6ஆம் வசனத்தில் அந்த கடைசி பகுதியை பாருங்க. 6ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் இயேசு பக்கத்தில் வரும்போது 100க்கு அதிபதி தன்னுடைய சிநேகிதனை அனுப்புகிறான். தன்னுடைய நண்பரை அனுப்பி இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணலை. அதாவது என்ன சொல்கிறேன் தெரியுமா? இயேசுவே, நீங்கள் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி உள்ள மனிதன் அல்ல, நானும் உண்மை பார்ப்பதற்கு ஒரு தகுதி உள்ள மனிதன் அல்ல அப்படின்னு இவன் இயேசுவை குறித்து சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், தன்னை குறித்து நான் தகுதி அல்லப்பா அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, அவன் தகுதி உள்ளவன், அவன் பாத்திரவான் அப்படி சொல்லுறாங்க. ஆனால் இவன் இயேசுவுக்கு முன்பாக என்ன சொல்லுகிறான், நான் தகுதி அல்ல, நான் உமக்கு முன்பாக நிற்பதற்கு கூட நான் தகுதி அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், சொல்லுகிறான். அப்போ பாருங்க, நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் அவன் தகுதியுள்ள ஒரு மனிதன் தான், இல்லைன்னு சொல்லலை. வேதம் சொல்லுகிறது அவன் பாத்திரவான் தான். ஆனால் அவன் இயேசுவுக்கு முன்பாக என்ன சொல்கிறான், நான் தகுதி அல்ல. பொதுவாக நம்ம எவ்வளவுதான் வேதத்தை படித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நடந்தாலும் நம்ம இயேசுவுக்கு முன்பாக எப்பொழுதும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே, நான் தகுதியுள்ள ஒரு மனிதன் அல்ல, உமக்கு முன்பாக நான் தகுதியுள்ள ஒரு மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்மளை தாழ்த்தணும். அந்த மனிதன் என்ன செஞ்சான், உயர்ந்த மனிதன், ஒரு யூதர்களுடைய மூப்பரை அனுப்புகிறான் இயேசுவை அழைப்பதற்கு. அவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் சொல்லுகிறான், பணக்கார மனிதன் சொல்லுகிறான், நான் தகுதி அல்ல, உமக்கு முன்பாக நான் தகுதி அல்ல, நீர் வல்லமையுள்ள தெய்வம். ஏன்னா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அதனால தான் தன்னுடைய வேலைக்காரனை சுத்தமாக்கும்படி அவன் வேண்டிக் கொள்ளுக ஆட்களை அனுப்புனான். ஏசப்பாவை அழைத்து வாங்க, ஏசப்பா என்னுடைய வேலைக்காரனை அவன் இயேசு குணமாக்கணும். ஏன்னா அவன் பிரியமுள்ள ஒரு வேலைக்காரன், அவன் நல்ல உண்மையாக இருந்திருப்பான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனை போல் அந்த வேலைக்காரன் இருந்திருப்பான். அதனால தான் அந்த எஜமானே என்ன செய்கிறாரு, அவனை குணமாக்கணும்னு விரும்புகிறார், இயேசு வரணும்னு சொல்லி. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஏசப்பா, என் வீட்டு வாசலுக்கு வரக்கூட நான் ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் அல்லன்னு சொல்லுகிறான். ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இவன் ஒரு பாத்திரன். சில நேரத்தில் நம்ம சொல்லுவாங்க, நம்மளை குறித்து மற்றவர்கள் சொல்லலாம், சாட்சி சொல்லலாம், இவன்
நல்ல ஒரு பிள்ளை தான், நல்ல ஒரு பையன் தான் அப்படி நம்மளை குறித்து சாட்சி சொல்லலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொல்லணும் தெரியுமா? ஏசப்பா, நான் ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் அல்ல, உமக்கு முன்பாக ஆண்டவரே நான் ஒரு தகுதி உள்ள மனிதன் அல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அவர் உயர்ந்தவர், அவர் ஒரு தெய்வம் இல்லையா? நமக்காக இரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்பாக நம்ம சொல்லணும், ஆண்டவரே, ஆனால் அவர் தான் நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே உமக்கு முன்பாய் நான் ஒரு பாத்திரன் அல்ல, தகுதி அல்ல. எப்பொழுதும் நம்முடைய அந்த வார்த்தை எப்பொழுதும் நம்ம நாவல் இருக்கணும், ஆண்டவரே நான் தகுதியுள்ள ஒரு மனிதன் அல்ல, நான் உமக்கு முன்பாய் நிற்பதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதன் அல்ல, நான் ஜெபிப்பதற்கு ஒரு தகுதி உள்ள மனிதன் அல்ல. ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, எனக்கு கிருபையாய் மனம் இறங்கி எனக்கு நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாய் நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதி உள்ள ஒரு மனிதன் அல்ல, ஆனால் நீங்கள் வல்லமையுள்ள ஒரு தெய்வம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக ஆவான். என்ன சொன்னால்? எசப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாருங்க, அவனுக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? நான் தகுதி அல்ல, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், என் வீட்டுக்கு வர கூட ஆண்டவரே நான் தகுதி இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய தெய்வம், நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் குணமாயிருவான்னு சொல்லி தன்னுடைய நண்பர் என்ன செய்கிறார்? 2வது முறையாக அவன் அனுப்புகிறான். ஆண்டவர் அதை பார்க்கிறார், அவனிடத்துல ஒரு தாழ்மையை பார்க்கிறார். அவன் பெரிய உயர்ந்த அதிகாரி, அவனுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரி, நல்ல பணக்காரன், அவனே ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்துக்கிறான். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். பணிவு வேணும். தேவனை மகிமைப்படுத்துகிறதுல, தேவனை ஆராதிக்கிறதுல, ஆலயத்துக்கு கடந்து வருகிறதுல, நம்ம தேவனுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஒரு பணிவு நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? அப்போ முதலாவது ஆண்டவர் அவனை பார்க்கிறார், ஜனங்கள் அவனை பார்த்திருவான்னு சொல்லுகிறதே இயேசு கேட்கிறார், பெரிய அதிகாரிகள் சொல்லுகிறதை கேட்கிறார். ஆனால் அவன் சொல்லுகிறதை ஆண்டவர் கேட்கிறார், நான் தகுதி அல்லன்னு சொல்லுகிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதையும் பார்க்கிறார். அப்போ அதை பார்த்து ஆண்டவருக்குள்ள ஒரு என்ன வருது தெரியுமா? இவனை போல ஒரு மனிதன் என்ன செய்யலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள என்ன செய்யலை, அவனுடைய விசுவாசத்தை போல என்னது யாருமே இல்லைன்னு சொல்லி எப்படி தன் பின் வருகிற ஜனங்களை பார்த்து திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் என்ன சொல்லுகிறான்? தன்னை வெறுமையாக்கி நான் ஒன்றும் இல்லை உமக்கு முன்பாக சொல்லி தன்னை என்ன செய்கிறான்? அவன் தாழ்த்துகிறான். 2வது ஆண்டவர் அவனிடத்துல, ஆண்டவர் வரும்போது நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம், அவன் வீட்டு வாசலுக்கு முன்பா வரும்போதே நடக்கிற சம்பவங்கள். 2வது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அதை வாசிங்க, 8வது வசனத்துல வாசிங்களேன். 8வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. போதும். அவன் சொல்லுகிறான், அதிகாரிக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய அதிகாரி, அவனுக்கு மேலே இருக்கிற எஜமானுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா என்ன செஞ்சான்? இருந்தான். பொதுவாக நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு, இப்போ நம்ம வேலை செய்யணும்னா வேலையில் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவங்க சொல்லுகிறதுக்கு கரெக்டாக நம்ம கீழ்ப்படிந்து வேலையை செய்யணும். இப்போ படிக்கிற இடத்துல ஆசிரியருக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்முடைய போன வாரம் நான் பேசுகிறேன், பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம படைத்த தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போது நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நம்ம ஒரு உயர்ந்த ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கும்பொழுது, நம்ம ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது நமக்கு கீழே வேலை செய்வாங்க என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. அதான் வேதத்தில் அழகாக சொல்லுகிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன், நானும் பெரிய அதிகாரிகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், எனக்கு கீழேயும் வேலை பார்க்குற என்ன செய்கிறாங்க? சேவகர்கள், போர் சேவகர்கள் இருக்கிறாங்க. அவங்கள நான் சொல்லுவேன், நீ வானா வருவான், போனா போவான், நான் ஏதாவது வேலை சொன்னால் அவன் செய்வான் அப்படி சொல்லுகிறான். அப்போ அவன் என்ன அர்த்தம்? நானும் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், எனக்கு கீழே வேலை செய்கிறோம், எனக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. சில பாருங்களேன், சில சொல்லுவாங்க, நான் பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க எனக்கு என்ன செய்ய மாட்டேங்க, என்ன மதிக்க மாட்டேங்காங்க, எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இவங்க கீழ்ப்படிறது கிடையாது, அதிகாரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது கிடையாது, ரூல்ஸுக்கு அந்த அவங்க கொடுத்த சரியான இந்த இதில் அவங்க கீழ்ப்படிந்து நடக்காதனால அவனுக்கு கீழ்ப்படிந்து எவனும் என்ன செய்ய மாட்டான். இவர் இப்படி தான் இருக்காரு, நம்ம இதுக்கு இவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லி என்ன செய்வான்? இருப்பான். அப்போ சிலர் அப்படி இருக்காங்க. அப்போ நம்ம அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதான் 8ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவன் கீழ்ப்படுகிற, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு
மனிதனாய் இந்த 100க்கு அதிபதி என்ன செஞ்சான், இருந்தான். அதனால தான் இயேசுவுக்கு அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நீ பெரிய தெய்வம், உமக்கு முன்பாக என்ன செய்கிறேன், நான் தாழ்த்துகிறேன் அப்படின்னு ஆண்டவரை அவன் அந்த எண்ணம் அவனுக்குள்ளே வருது. பெரிய அதிகாரியாக இருந்ததுன்னா இப்படி என்ன வருமா? நீங்கள் போய் ஏன்னா யூதர்களுடைய மூப்பர்களே அனுப்புகிறான், முதல்ல கூட்டு வாங்க, ஜெபம்னுங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவர் உயர்ந்த தெய்வம் அப்படிங்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான், தன்னை தாழ்த்துக்கிறான், கீழ்ப்படுகிறான். அப்போ அவன் உயர்ந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு அடையணுமா, நம்ம ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். முதலாவதாக நம்முடைய தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதிகாரத்தில் நம்மளுக்கு வேலை கொடுக்குற எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுலேயும் ஞானமாய் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். எஜமான்களுக்கு வேலை செய்ய கொடுக்குற எஜமான்கள் நம்ம கீழ்ப்படிந்து நடந்தாங்கன்னா நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்க, நமக்கு வர நாட்களில் கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அப்போ அதுதான் நல்ல ஒரு மகிமை. பாருங்களேன், நம்ம எவ்வளோ உயர்ந்த போஸ்ட்ல இருந்தாலும் நம்மளை கீழே இருக்கிறவங்க மதிக்கலைன்னா அது அந்த பதவிக்கு ஒரு மதிப்பு அல்ல, இல்லையா? அப்போ நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால்தான் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சது, நடந்தது. இதை இயேசு கேட்டு, அதான் 9ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். நான் 8ஆம் வசனத்தில், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான், நான் சொன்னதை சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்யறான், தன்னுடைய நண்பர்கள் அனுப்புகிறான். 2வது, உன்னை ஏசப்பா இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் திரும்பி இவனை போல ஒரு மனிதனை நான் என்ன செய்யலை, விசுவாசம் உள்ள மனிதனை நான் என்ன செய்யலை, நான் பார்க்கல. காரணம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவுக்கு முன்பாக மற்ற ஜனங்கள்லாம் இவன் தகுதியுள்ள மனிதனுங்காங்க, ஆனால் இவன் சொல்லுகிறான் நான் தகுதி இல்லைன்னு சொல்லுகிறான். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு நடந்துக்கிற அவன் சாட்சியை இயேசப்பா கேள்விப்பட்டு இயேசுவே அவனை பகிர்ந்து சொல்லுகிறார், இவனை போல ஒரு மனிதன் இல்லை, இவனை போல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் இல்லை, இவன் என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்துக்கு இவனை போல வேறு மனிதன் இல்லைன்னு சொல்லி இயேசு அவனை குறித்து என்ன செஞ்சார், ஆச்சரியப்பட்டார். இயேசுவுக்கே ஆச்சரிய வர அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது இருந்தது. இவன் அதாவது இவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் அல்ல. என்ன செய்கிறான், அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவன் கிறிஸ்தவ ஜனத்தை சார்ந்தவன் அல்ல. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கிறிஸ்தவ ஜனங்களை நேசித்து அவங்களுக்கு ஆலயத்தெல்லாம் கட்டி கொடுத்து அநேக நன்மைகளை செய்த ஒரு மனிதன். இந்த வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் எவ்வளவு உண்மை உள்ள ஒரு மனிதனாய் இருந்திருப்பானுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த நாட்களில் நம்ம மற்றவங்க சொல்லலாம், என் பொண்ணு நல்ல கீழ்ப்படிவா, என் பையன் நல்ல கீழ்ப்படிவா, அவன் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவன் ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் அப்படி சொன்னாலும், தகுதி உள்ள ஒரு பிள்ளை தான் அப்படி சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும், இயேசுவே இதற்கு நான் தகுதி அல்ல, நீங்கள் எனக்கு கொடுத்தது அப்படி சொல்லணும். இயேசுவே இதற்கு நான் தகுதி அல்ல, நீங்கள் என்னை ஆசீர்வதித்து எனக்கு கொடுத்தது. அப்போ நம்ம சொல்லணும், ஆமாம், நம்மளுக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டு படித்து நல்ல வேலை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமை என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம ஆமாம் நான் தகுதி உள்ள ஒரு பிள்ளை தான் அப்போ நம்ம மற்ற நண்பர்களிடத்துலையோ நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கூட சொல்லிக்கிறோம், இயேசு எனக்கு கொடுத்தது, நான் ஜெபித்து பிரயாசப்பட்டேன், ஏசப்பா எனக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். எவ்வளோ பெரிய பதவி, அதை தான் அந்த மனிதன் சொல்லணும். நான் அவ்வளோ பெரிய பதவி இருந்தால் நான் அதிகத்தை கீழ்பட்டு இருக்கிறேன், ஆனால் உமக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதன் அல்லன்னு சொல்லுகிறான். இயேசு எனக்கு கொடுத்தது, ஏசப்பா தான் எனக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். மற்றவர்கள் அவங்க நினைப்பாங்க, ஓ பரவாயில்ல, இப்போ இந்த பிள்ளை நல்லா ஜெபிக்கிறேன், அதனால தான் கடவுள் அவளுக்கு உதவி செஞ்சுருக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நினச்சிவாங்க நம்மளை தான் பெருமையாக பேசுவாங்க. இது நமக்கு என்ன செய்யுது, வீழ்ச்சியை உண்டு பண்ணிடும். அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆமாம் பெருமை வந்துட்டுனா ஆணவம் வந்துட்டுனா எல்லாருடைய மேன்மையும் நம்ம இழந்து போயிடுவோம். அப்போ நம்ம தாழ்மையுள்ளவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இதை தான் இயேசு அவனுடைய வாழ்க்கையை கண்டு, அதாவது அவன் வந்து கிறிஸ்துவன் ஜனத்தை சார்ந்தவன் இல்லை, இது எல்லாம் இயேசு கேள்விப்பட்டு 9ஆம் வசனத்தில் இயேசு இவைகளை கேள்விப்பட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, எனக்கு கீழ்ப்படுகிற இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, எனக்கு முன்பாக தாழ்த்துகிற இப்படிப்பட்ட மனுஷனா, எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கிறத அவன் அறிந்திருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாகவும் சொல்கிறானே, இப்படிப்பட்ட மனிதனை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆச்சரியப்பட்டார். அப்போ நம்ம மெயினாக நம்ம அநேக கருத்தில் தியானிக்கிறது என்ன, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமாகவும் விசுவாசமாய் சொன்னான். அற்புதம் நடந்தது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அற்புதம் நடப்பதற்கான காரணம் என்ன, அவனுடைய வாழ்க்கை. இயேசுவுக்கு முன்பாக தாழ்த்தினான். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக எனக்கு இந்த பதவி கொடுத்தது ஆண்டவர், நான் தகுதியுள்ள மனிதன் அல்ல, கடவுள் தான் என்னை ஆசீர்வித்து வைத்திருக்கிறாங்கிறத அவன் உணர்ந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையை வைத்து தான் ஆண்டவர் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சுகத்தினை செஞ்சார். வீட்டுக்குள்ளே வராமலே அவன் வேலைக்காரனுக்கு என்ன செஞ்சது, அவன் நண்பர்கள் திரும்பி வரும்போது அந்த வேலைக்காரன் சுஸ்தமடைந்து என்ன செஞ்சுருக்கிறான்,
அவன் இருக்கிறதை கண்டார்கள். அப்போ பாருங்க, அவன் வாழ்க்கையில், வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு காரணம் அந்த 100க்கு அதிபதியினுடைய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அது இயேசுவே ஆச்சரியப்படத்தக்கதாக அவனுடைய காரியம் இருந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இயேசுவே நம்மளை குறித்து சாட்சி சொல்லும்படியாக, இயேசுவே நம்மளை குறித்து ஆச்சரியப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் சரி, நாம் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தது, நான் தகுதி அல்ல, இந்த தகுதி கொடுத்தது இயேசு எனக்கு கொடுத்தார், என் கடவுள் எனக்கு கொடுத்தார்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்லும்போது, நாம் தேவனுக்கு முன்பாய் நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் உயர்ந்த நிலையில் கொண்டு போகும்போது நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும், நம்முடைய தெய்வத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நடக்கும்போது நமக்கு கீழ் இருக்கிறவர்கள் நம்மளுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வாங்க? நடப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ உயர்ந்த பதவி இருந்தாலும் நமக்கு கீழே ஒரு மரியாதை நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளுக்கு அவமானம் இருக்கக்கூடாது. நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிந்து நடப்பாங்க. நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து, ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மளுக்கும் என்ன செய்வாங்க? நல்ல ஒரு மேன்மையை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஏசப்பா, இந்த 100க்கு அதிபதி உம்மை அறியாத ஆண்டவரே கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதன், ஆனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு அவன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரே அவன் சொல்லுகிறான், எல்லா ஜனங்களும் சொல்லுகிறாங்க, அதிகாரிகள் சொல்லுகிறாங்க, அவன் தகுதியுள்ள ஒரு மனிதன் தான், நீர் வந்து அவனுக்கு அற்புதம் செய்வதற்கு, அவன் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்கு அவன் தகுதியுள்ள மனிதன் தான் சொன்னாலும் அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நான் தகுதியுள்ள மனிதன் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நானும் உம்மிடத்தில் வருவதற்கு, உமக்கு முன்பாய் நிற்பதற்கு நானும் தகுதியுள்ள மனிதன் அல்ல என்று சொன்னார். ஏசப்பா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசப்பா, என் வேலைக்காரன் குணமடைவான். இரண்டாவது, அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு, நல்ல ஒரு பதவிக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான், அவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆண்டவர் இவைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஏசப்பா, இப்படி ஆண்டவர் என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லணும், நீங்கள் ஆச்சரியப்படணும். என் மகன் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான், எனக்கு முன்பாக அவன் வந்து எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கிறான் அப்படின்னு ஆண்டவரை நீங்கள் என்னை குறித்து சாட்சி சொல்லணும். மற்றவர்கள் சொல்லலாம், இந்த உயர்வு, அம்மா அப்பா சொல்லலாம், இந்த உயர்வு என் பிள்ளை கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டது, என் பிள்ளைக்கு இந்த தகுதி இருக்குன்னு சொன்னாலும், மற்றவர்கள் நண்பர்கள் சொன்னாலும், இது எனக்கு ஏசப்பா கொடுத்தது, ஏசப்பா இல்லைன்னா எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏசப்பா தான் எனக்கு இந்த காரியத்தை எனக்கு கொடுத்தாங்க, ஏசப்பா தான் என்னை தகுதிப்படுத்தினாங்க, எனக்கு இந்த உயர்வு கொடுத்தது ஏசப்பான்னு சொல்லும்போது ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார். நம்ம ஜெபித்து தானே பெற்றுக்கொள்கிறோம், ஏசப்பா தான் நம்மளுக்கு தருகிறார். நம்ம ஜெபிக்காமல் பெற்றுக்கொள்கிறோம், ஜெபித்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம், ஏசப்பா நமக்கு தருகிறார். தரும்போது ஏசப்பா தான் எனக்கு தகுதிப்படுத்தினாங்க, நான் தகுதி உள்ளவனே கிடையாது, ஏசப்பா தான் எனக்கு இது கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லும்போது ஏசப்போடைய இருதயம் எவ்வளவு மகிழும். அவர் நம்மை குறித்து ஆச்சரியப்படுவார், நம்மை குறித்து சந்தோஷப்படுவார், இன்னும் அதிகமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் இன்னும் உயர்த்தப்படுவான் வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான் வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து பாருங்க, அவன் உயர்ந்த மனிதனாக இருந்தாலோ தனக்கு தீமை செய்த மனிதர்களை, தன் சகோதரர்களை நேசித்தான். அவன் சொல்லுகிறான், ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிறான், எல்லாம் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார் சொல்லி தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, இதெல்லாம் ஏசப்பா என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார், உங்களை பராமரிப்பதற்காக, நம்முடைய ஜனத்தை காப்பாற்றுவதற்காக ஏசப்பா எனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க, என்னை இந்த உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறாங்க. தன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் கலங்காதீங்க, ஆகாரத்துக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், தகப்பன் இல்லைன்னு சொல்லி பயப்படாதீங்க, ஏசப்பா தான் என்னை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, ஏசப்பா தான் என்னை இந்த பதவியில் உயர்த்தி வைத்திருக்காங்க. யோசேப்பு சொன்னா, தன்னை ஏசப்பாக்கு முன்பாய் தாழ்த்தினான், இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதே போல தான் ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவருக்கு முன்பாகி தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த 100க்கு அதிபதியினுடைய காரியத்தை, அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். நீர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவன் உமக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவரே, அவன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்தான். அதே மாதிரி நாங்கள் எங்கள் வரும் நாட்களிலே எங்கள்
எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்களும் அதை கடைப்பிடித்து நடக்க ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு முன்பாய் நாங்கள் தாழ்த்துறோம். நாங்கள் உமக்கு முன்பாய் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. இந்த உலகத்தை நாங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் எங்களுக்கு தகுதிப்படுத்தி கிருபையாய் கொடுக்குறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் தக்க வைத்து அதை நான் தொடர்ந்து நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் கீழ்ப்படிந்து நடக்க, உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஆலயத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க, போதகருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, எங்களுக்கு வேலை கொடுக்குற ஆண்டவரே எஜமான்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உயர்ந்த பொறுப்பில் அடையும் போது நாங்கள் அந்த பதவிக்கான மேன்மையை நீங்கள் எங்களுக்கு தருகிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த விதத்திலையும் அவமானப்பட்டு போகாத பாரு, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க ஏசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதங்கள் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கென்று வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.